வியாதியை பத்தி பேசுறீங்க. நான் வந்து ஒரு விதவைங்கிற வார்த்தையை தப்பு, பட் உண்மையா அப்படி இருக்கும்போது தான் அதோட வழி என்ன அப்படிங்கறத நான் உணர்ந்தேன். இல்ல ஒரு இன்விடேஷன் கொண்டு வருவாங்க, நான் ஹால்ல உட்காந்துருந்தேன்னா என்னை பார்த்துட்டு அப்புறமா வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அமங்கலமா வயசு வந்து 21, எதுக்கு வாழணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னோட குழந்தை, அந்த 1 வயசு குழந்தை வந்து தீக்ஷனா, அவளுக்காக தான் அந்த வாழ்க்கை ஆரம்பிச்சது. திரும்ப அவளே இல்லாம போயிட்டாள். இனிமே இதுல என்ன இருக்கு லைஃப்ல அப்படின்னு தோணுச்சு. பல யானைகளை கொண்டு கடத்தினவனுங்களை வந்து 60 பேருக்கு மேல அரெஸ்ட் பண்ணோம். நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்னா எல்லாருக்கும் வந்து வீடு கட்டி கொடுத்துருப்பாங்க. எனக்கு என்ன கிடைச்சதுன்னா 30 ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கேஸ், 2 கிரிமினல் கேஸ் ஹைகோர்ட்ல. இன்னைக்கு வரைக்கும். தலைவி லீட் ஃபவுண்டேஷன் வழங்கும் தலைவி விருதுகள் 2026. மீடியா பார்ட்னர் ரெட் நூல். சொந்த ஊரு ஒட்டங்காடு, பட்டுக்கோட்டை தாலுகா, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். அப்பா உரக்கடைக்காரரு, தலைவர்னு சொல்லுவாங்க ஊர்ல. தலைவர்னா பஞ்சாயத்து தலைவர் இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு நல்லது செய்யற ஒரு தலைவர். அம்மா அம்பிகா, அப்பா தியாகசுந்தரம், அம்மா அம்பிகா. நாங்க 3 சகோதரிகள், ஒரு அக்கா அகிலா, எனக்கு ஒரு தங்கை தீபா. எல்லாருமே குடும்ப தலைவிகள். அப்போ எங்க ஊர் எப்படின்னா இன்னுமே 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் இருக்கு. கருப்பையா உடையார் நினைவு துவக்கப்பள்ளி, அதுலதான் படிச்சேன். அதுக்கு மேல 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு படிக்கணும்னா ஒரு 3 கிலோமீட்டர் சைக்கிள்ல போகணும். இப்ப எல்லாம் பஸ் வசதி எல்லாம் வந்துருச்சு, சைக்கிள்ல போகணும். காலையிலேயே எல்லா வேலையும், எங்க வீட்டுல வாசல்லாம் கூட்டணும், பாத்திரம் விளக்கணும், ஏன் துணி, என்னோட தங்கையோட துணி எல்லாத்தையும் துவைச்சிட்டு சைக்கிள் எடுத்துக்கிட்டு 2 பக்கமும் பெரிய புத்தக மூட்டைகள் இருக்கும், சாப்பாட்டு மூட்டை, புத்தக மூட்டை, ஹேண்ட்பார்ல 2ஐயும் போட்டுக்கிட்டு என் தங்கையும். இப்ப எல்லாம் நினைச்சா இப்ப என்னால அப்படி எல்லாம் பண்ண முடியுமா, சிங்கிள் சைக்கிளிங்கே பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஃபிட்னஸ் அந்த அளவுக்கு இருக்கு. அப்படி போய் 3 கிலோமீட்டர் போய் டிராவல் பண்ணி படிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே ஒரு நல்ல ஒரு நிலைமை, எல்லா இதுலயும் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு, ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அப்புறம் அரசினர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி பேராவூரணியில, அங்கேயும் ஸ்கூல் டாப்பர். அந்த காலத்துல ஸ்கூல் டாப்பர்னால இன்னமும் அப்படித்தான் இருக்காங்க, யாரும் இன்னும் மாறல. ஒண்ணு என்ன ஆகணும், டாக்டராக, இல்லைன்னா இன்ஜினியராக, இல்லைன்னா லைஃபுக்கே நீ லாயக்கு இல்லை. அந்த மாதிரிதான் அந்த சிச்சுவேஷன் இருந்தது. எனக்கு அந்த டாக்டரோட வாய்ப்பு வாழ்க்கையில நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. இப்ப கூட எதுக்கு அவார்டு கொடுக்குறாங்கன்னு தெரியல. நினைச்சதை சாதிக்கிறது தானே ஒரு பெரிய சாதனைங்கிற மாதிரி. நான் நினைச்சது ஒண்ணு, வாழ்க்கையில நடந்தது ஒண்ணு. எங்க குடும்ப பேக்ரவுண்ட பத்தி சொன்னோம்னா, படிக்கிறதுக்கு எந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, எங்க அம்மாவுக்கு வந்து 8 மணிக்கு மேல வீட்டுல லைட் எரிய கூடாது, நீ படிச்சு பாராண்டது போதும், லைட்டை நிறுத்திட்டு படு அப்படின்னுவாங்க. எங்க அம்மாவை நீங்க தப்பா நினைக்க கூடாது. அண்ணன் சூழ்நிலை எப்படி, அவங்க வளர்ந்த பேக்ரவுண்ட் எப்படி, எங்க பாட்டி தாத்தா எப்படி வளர்த்துருக்காங்க, எந்த அளவு படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 பொண்ணு, நாங்க பிறந்ததுல இருந்தே எங்க அம்மா வந்து 3 பொண்ணாயிருச்சு, எப்படி நீ வந்து டவுரி கொடுத்து நீ 3 பேரையும் கரை சேர்க்க போறன்னு அந்த ஒரு டிப்ரெஷன்லயே இருந்து. எங்க அம்மாவுக்கு வயிற்று வலின்னு ஒன்னே இல்லை. உலகத்துல எந்த டாக்டர்கிட்ட போனாலும் அம்மா வந்து பர்ஃபெக்டா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அம்மா வந்து எப்போதுமே வயிறு வலின்னு ஒரு மனோவியாதியிலே இருந்தாங்க. கண்ட மாத்திரையை சாப்பிட்டு ஃபைனலா அம்மாவுக்கு கேன்சர் வந்து தான் அம்மா இறந்தாங்க. அது வந்து லேட்டர் ஸ்டேஜ்ல அந்த மாதிரி ஒரு இறுக்கமான சூழ்நிலை. இப்ப சமுதாயம் மாறிடுச்சா அப்படின்னா, இன்னமும் நிறைய வீடுகள்ல பெண்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், ஆண்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், அப்படித்தான் வந்து பெரும்பாலான டவுன்ல வேணா, சிட்டிஸ்ல வேணா மாறி இருக்கலாம், பட் பெரும்பாலான கிராமங்கள் வந்து இன்னும் அப்படித்தான் இருக்கு. அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபைனல் டே காலேஜ்ல எல்லாரும் போய் வெளியில போய் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு கோர்ஸ் கோஆர்டினேட்டர்னு இருப்பாங்க அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் காலேஜ்ல. அவங்க கேட்டாங்க. அப்ப எல்லாரும் ஒண்ணு சொன்னாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் அது இதுன்னு. எனக்கு வந்து நம்ம பயங்கரமா சாரை இம்ப்ரெஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும் சார் அப்படின்னு சொன்னேன். இமிடியேட்டா அவர் ரெஸ்பாண்ட் பண்ணாரு, அதுக்கேமா ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சீட்டை வேஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்ப வந்து இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் 4 வருஷம் படிக்கணும், இதை வந்து இந்த இடத்துக்கு ரீச் பண்றதே வந்து எவ்வளவு கஷ்டமான விஷயம். அந்த ஹார்டிகல்ச்சர் காலேஜ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில கிடைக்கிறதுக்கே எத்தனை பேர் தவம் இருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு அது கட் ஆஃப் போயிருதுங்கிற அறிவு கூட எனக்கு கிடையாது. அப்போ அம்மா அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி, அதாவது லேட்டர் பார்ட் ஆஃப் த பீரியட் நான் வந்து உணர்ந்தேன். அந்த
இமிடியேட்டா 2000 ஆகஸ்ட்ல கோர்ஸ் முடிக்கிறேன். செப்டம்பர்ல என்னோட வாழ்க்கையோட லட்சியம் என்னது, ஃபர்ஸ்ட் லட்சியம் நிறைவேறிடுச்சு. நல்லா கல்யாணம் பண்ணேன், ஹவுஸ் ஒய்ஃப் ஆனேன். நல்லா ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்தேன்னு நினைக்கிறேன். ஆனா அன்பார்ச்சுனேட்லி 1 இயர்ல நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது என்னோட 2வது மாமன், தாய் மாமனை. அவங்க வந்து இறந்துட்டாங்க. அதுக்கு இடையில எனக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருந்தது. அப்போ வந்து நான் என்ன நம்ம லைஃப் ஃபுல்லா என்ன யோசிச்சுட்டு வந்தோம், டாக்டர் ஆகணும்னு நினைச்சோம், அது கிடைக்கல. நல்லா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும்னு நினைச்சோம், அந்த வாய்ப்பே இனிமே இல்லாத மாதிரி. அதாவது நம்ம எதிர்பார்த்த வாழ்க்கையே இல்லை, உலகமே அப்படியே இருண்டு போயிருச்சு. இனிமே என்ன நமக்கு லைஃப், எதுக்கு வாழணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னோட குழந்தை, அந்த 1 வயசு குழந்தை வந்து தீக்ஷனா, அவ வந்து என் கண்ணீரை தொடச்சு. அப்பதான் எனக்கு புரிஞ்சது, சரி இந்த பொண்ணுக்காக நம்ம வாழணும், இவளுக்காக ஒரு வாழ்க்கை இருக்கு. அதாவது எங்க தாத்தா வந்து சுதந்திர போராட்ட வீரர். நாங்க வந்து பாரதி, நேரு, காந்தி, எங்க வீடு பேரு காந்தி நேரு பாரதி பவன். அப்படி பாரதியோட கவிதையெல்லாம் கேட்டு வளர்ந்தது நாங்க. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள். அப்படியெல்லாம் வந்து நான் அப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன். இந்த உலகமும் நான் படிச்சு வந்தது என்ன, பேச்சு போட்டியில எல்லாம் அவ்வளோ பாரதியை பத்தி பேசுறீங்க. ஆனா நான் வந்து ஒரு விதவைங்கிற வார்த்தையே தப்பு, பட் வந்து அதுல அந்த சமுதாயத்துல இருக்கு. உண்மையா அப்படி இருக்கும்போது தான் அதோட வழி என்ன அப்படிங்கறத நான் உணர்ந்தேன். இல்ல, ஒரு இன்விடேஷன் கொண்டு வருவாங்க, நான் ஹாலில் உட்காந்துருந்தேன்னா என்னை பார்த்துட்டு அப்புறமா வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அமங்கலமா. அது மாதிரி அப்ப நான் வந்து ஹாலில் உட்கார்றதே தவிர்த்துட்டேன். ஒரு ரூமுக்குள்ள என் வாழ்க்கை இருந்துச்சு. அதே மாதிரி கோயிலுக்கு போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ 1 வருஷத்துக்கு வந்து வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது. அந்த சுச்சுவேஷன் 25 இயர்ஸ் பேக், 2001 எனக்கு வயசு வந்து 21. 1 வருஷம் வீட்டை விட்டு வெளியில வர முடியாது, கோயிலுக்கு போகக்கூடாது, யாரையும் நல்லது கெட்டதுக்கு போகக்கூடாது. என் தங்கச்சியோட சொந்த மேரேஜ்லயே வந்து நான் வந்தாலும் ஒண்ணும் இல்லை, வரலைனாலும் ஒண்ணும் இல்லை, அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு எங்க வீட்டுல கிடைச்ச இன்விடேஷனு. அது அவங்களோட தப்பு கிடையாது. யாருமே தயவு செய்து அப்பா அம்மாவை தப்பா நினைக்காதீங்க. சமுதாயம், அதோட சூழ்நிலை அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாருல ஒரு ஆளா இருந்தேன். என் தங்கச்சியோட மேரேஜ்ல, அந்த மேரேஜ் ஆல்பத்துல எதுலையுமே என்னோட போட்டோ இருக்காது. எனக்கு வந்து நான் பர்பஸ்ஃபுல்லாவே அழக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு தான் வந்தேன். கிராமங்கள் வந்து அழகானது தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஜாதி, பெண்களை நடத்துற விஷயம் இன்னமும் இந்த சடங்குகள் அந்த மாதிரி விஷயத்துல யாருமே மாறல. நான் நிறைய விஷயங்களை பாக்குறேன். அப்ப யோசிச்சு பாருங்க, 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய மாறணுங்க. மெயினா லேடிஸ் மாறணும். நம்ம வந்து மத்தவங்களை குறை சொல்றதை விட நம்ம மாறிக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. நம்ம இது வரைக்கும் பார்த்த நம்ம வாழ்க்கை வேற. என்னதான் நம்ம புதுமை பெண்ணா இருந்தாலும், புரட்சி பேசினாலும், சமுதாய சூழ்நிலைங்கிற ஒண்ணுக்காக நம்ம வந்து இதெல்லாம் வந்து சகிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, படிச்சு வெளியில போயிடணும். எங்க வீட்டுல எல்லாருமே பிசினஸ் பீப்புள் தான். அப்போ வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். அதாவது கிராஜுவேஷனே ஃபர்ஸ்ட் நான் தான் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சிவில் சர்வெண்ட்டும் நான் தான். அப்போ வந்து நமக்கு வந்து முன்னோடிகள்லாம் யாரும் கிடையாது, ரோல் மாடல்ஸ்லாம் யாரும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இந்த மாதிரி யூபிஎஸ்சின்னு ஒன்று இருக்கு, அதுல படிச்சு இது பண்ணா கலெக்டர் ஆகலாம், பரீட்சை எழுதலாம் அப்படின்னு. அப்பதான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. யூபிஎஸ்சி பரீட்சை நான் எழுதினதுக்கு காரணமே என்னன்னா, படிச்சு கலெக்டர் ஆகணும் இல்லை, முதல்ல இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வரணும். என்னன்னா, அந்த புக்கை திறக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, எனக்கு இப்போ எல்லாரும் வந்து ஆல்கஹாலிக் ஆகுறாங்க. இப்போ எல்லாம் ஸ்ட்ரெஸ், இந்த லேடிஸ்ன்னு தான் சொல்றேன், நான் ஒர்க்கஹாலிக். அப்போ வந்து என்னோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா புத்தகங்கள்ல இருந்தது. கண்ணா புண்ணான்னு படிச்சுக்கிட்டே இருப்பேன். புத்தகம் வந்து ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் படிக்காம இருந்தாலும் இந்த குடிகாரனுக்கு கை நடுங்கிற மாதிரி எனக்கு கை நடுங்க ஆரம்பிச்சது. அப்ப அந்த அளவுக்கு அது படிப்பு வந்து எனக்கு அடிக்ஷன். அதுல வந்து ஒரு பை ப்ராடக்ட் தான் இந்த இது சக்சஸ்ன்னு நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாம். அப்போ வந்து எனக்கு கூட நினைச்சேன், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எல்லாம் கிடைச்சிட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ்க்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் எக்ஸாம் தான் ஃபர்ஸ்ட் எழுதினேன். ப்ரிலிமினரி பாஸ் பண்ணேன். யோசிச்சு பாருங்க, ஒரு கடைக்கோடி கிராமம் தமிழ்நாட்டிலேயே, அதுல வந்து தமிழ் மீடியத்துல படிச்சு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல அண்டர் த ஸ்கை எது வேணாலும் கேட்பாங்க ப்ரிலிமினரியில, அதுல பாஸ் பண்றதே எவ்வளவு பெரிய விஷயம். அதே செகண்ட் அட்டெம்ப்ட்ல நேரா இன்டர்வியூ போயிட்டேன்.
அந்த இன்டர்வியூ போகும்போது எனக்கு வந்து இந்த வைகுண்ட வாசல்னு சொல்லுவாங்களே, சொர்க்க வாசல் திறக்கிறது அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த யூபிஎஸ்சி இன்டர்வியூ ஹால் வந்து ஒரு பெரிய சொர்க்க வாசல் மாதிரி இருந்துச்சு. நான் அந்த கேட்டை தொட்டு கும்பிட்டுட்டு தான் உள்ள போனேன். எனக்கு அது இந்த கோவில் மாதிரி. பட் அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாதுல்ல, நான் என்ன மாதிரி பேக்ரவுண்ட்ல வந்திருக்கேன், என்ன மாதிரி படிச்சு வந்திருக்கேன். இந்த இடத்துக்கு வர்றதே பெரிய சாதனைங்கிறது அவங்களுக்கு தெரியாது. மோரோவர் நான் இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல வந்து எனக்கு ஹஸ்பண்ட் இல்ல. எல்லாருமே சொன்னாங்க, இன்டர்வியூல போய் இந்த விஷயத்த நீ சொல்லு, கண்டிப்பா உனக்கு நிறைய மார்க் போடுவாங்க அப்படின்னு என்னோட சீனியர்ஸ் எல்லாம் சொல்லி விட்டுருந்தாங்க. இந்த மாதிரி இப்ப இருக்க சூழ்நிலை மாதிரி அப்ப மார்க் இன்டர்வியூ அதெல்லாம் கிடையாது. நான் மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணதே யூபிஎஸ்சில தான். இதுல வந்து என்னன்னா, யூபிஎஸ்சில வந்து 3 கட்டங்களா இருக்கும், ப்ரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ. இப்ப இன்டர்வியூல போனதுனால உங்களுக்கு ஒன்றும் பெரிய கிரீடம்லாம் கிடையாது. அதுல ஃபெயில் ஆனாலும் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியதுதான். முதல்ல இருந்து கோடு போடணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ அப்படித்தான் வரும். அப்ப 2வது அட்டெம்ப்ட் வரைக்கும் எங்க வீட்டுல சும்மா இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா சொன்னாங்க, அம்மா நீ வந்து ஒரு மனசாந்திக்காக தான் இதை படிக்கிறேன்னு நாங்க நினைச்சோம், ஒரு டைவர்ஷனுக்காக. அப்போல்லாம் வந்து எங்க வீட்டுல யாருமே வந்து சிவில் சர்வீஸ்ல இல்லை. அதனால அவங்களுக்கு நம்ப முடியல இதை வந்து என்னால சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆக்சுவலி செகண்ட் மேரேஜ் நான் பண்ணிட்டேன். அந்த பையன் பேர் வந்து கமலாகர், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் 2006 பேட்ச். அதாவது நான் நோட்ஸ் எழுதுறேன், என் நோட்ஸ் படிச்சு அவங்க குருன்னு சொல்லுவாங்க 2 பேரு, முத்துன்னு இன்னொரு பையன் ஐபிஎஸ், அவங்க எல்லாம் சர்வீஸ் வாங்கிட்டாங்க. என் ஃப்ரெண்ட் இங்க இருக்காப்புல பிரபு, அவருக்கு தெரியும், என்னோட பேட்ச்மேட், அவரும் அப்படிதான். அவர் புக்கை படிச்சுதான் இன்னைக்கு பல பேர் ஐஎஃப்எஸ் வாங்குறாங்க. பட் எங்களுக்கு தான் தெரியும், நம்ம அடுத்தவங்களை சொல்லி கொடுக்கும் போது நம்ம வந்து கடைசியா தான் வாங்குவோம். அது என்னமோ அதோட ஒரு டிசைன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நான் சொன்னேன், அவங்க எல்லாம் வாங்கியிருக்காங்கப்பா, அப்ப என்னாலையும் வாங்க முடியும். பட் எங்க அப்பா என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல நிறைய நியூஸ் பேப்பர்ல வர மாதிரி காசு கொடுத்தா தான் நமக்கு வந்து வேலை கிடைக்கும், அரசாங்க வேலை கிடைக்கும். அதனால நம்ம கையில காசு இல்லை, அதனால நம்ம இதுக்கெல்லாம் போக வேண்டாம், அதனால இது நம்மளால முடியாது, நீ தயவு செய்து விட்டுரு, நம்ம பிசினஸே நீ பாத்துக்கோ, உரக்கடை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சொன்னாங்க. அப்புறம் எப்படி எங்கேருந்து நாங்களாம் ரொம்ப ரிசர்வ்டு, அப்பாட்ட பேசவே மாட்டோம். அம்மா மூலமா தான் எல்லாமே, த்ரூ ப்ராப்பர் சேனல் தான் எல்லா கம்யூனிகேஷனே போகும். அப்பான்னா அவ்வளோ பயம், எப்படி எதிர்த்தேனே தெரியல. எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க போட்ட வலையில விட்டு சென்னைக்கு வந்து எங்க அம்மா ஒரு 3 வருஷம் என்னோட பேசல. அதுக்கப்புறம் ஒரு என்ஜிஓல வேலை பார்த்துக்கிட்டே படிச்சேன், மாசம் 6000 ரூபாய் சம்பளத்துக்கு. அப்போ இடையில நம்ம குரூப்ல இருந்த பையன் கமலாகர்ன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா, அவரு 2006 பேட்ச். அப்ப அவர் வந்துட்டு ப்ரொபோஸ் பண்ணாரு, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன். அவர் மேல லவ்ல கல்யாணம் பண்ணனா இல்லையான்னு தெரியாது. பட் வந்து வீராவசனம் பேசிட்டு அப்பாவெல்லாம் எதிர்த்துக்கிட்டு இங்க வந்தாச்சு. திருப்பி எந்த மூஞ்சோட திரும்பி ஊருக்கு போறது, செருப்படிதான் விழுவோம். அதுக்கு பேசாம இவரை கல்யாணம் பண்ணிக்குவோம்னு சொல்லிட்டு அவரை கல்யாணம் பண்ணி அவர் அகாடமிலே போய் உட்கார்ந்து படிச்சு. அப்ப அவர் சொன்னாரு, நீ ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்க, ஐஎஃப்எஸ் எக்ஸாமே எழுது அப்படின்னு சொன்னப்போ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் டேராடூன்ல இருந்து ஐஎஃப்எஸ் எக்ஸாம் எழுதினேன். அதுக்கப்புறம் அவரு உத்தரப்பிரதேஷ் காடர். உத்தரப்பிரதேஷ்ல ஒரு பெரிய ஒரு கத்தனேகாட் வைல்ட் லைஃப் சாங்சுரி, அங்கே கரண்ட் இருக்காது, எந்த கம்யூனிகேஷன் இருக்காது, அது வந்து கற்கால உலகம் மாதிரி. அங்கே போய் மெயின்ஸ் எழுதினேன், லக்னோல போய் மெயின்ஸ் எழுதினேன். ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட்ல ஆல் இண்டியா டாப்பர். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவர் வேற சர்வீஸ் போயிட்டாரு, நான் செகண்ட் ரேங்க். பட் அதனால அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எனக்கு வந்துச்சு. அப்போ எல்லாரும் வந்து அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டா அந்த ஐஎஃப்எஸ்ங்கிற 3 எழுத்து வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த அமங்கலமா இருந்த எல்லா விஷயமுமே மங்களமா மாறிடுச்சு. பொண்ணோட ஸ்கூல்லயே வந்து என்னை வந்து இது சீஃப் கெஸ்டா கூப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நான் அட்டன் பண்ண இது அதுதான். அதுக்கப்புறம் வந்து இறங்கும் போது பாத்தீங்கன்னா, ஊர்ல எல்லாம் பயங்கர கட் அவுட், தவ புதல்வியே, தங்க தாரகையே. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மள வந்து மனுஷனா மதிக்க, ஒரு டாகா மதிக்க கூட வந்து ஆளு கிடையாது. நம்ம வந்து வெளியில வரக்கூடாது. ஆனா அவ்வளோ கட்டுப்பட்டியா தான் வளர்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் போஸ்டிங் அவங்க சொன்ன மாதிரி முதல் பெண் டிஎஃப்ஓ ட்ரிவாண்ட்ரம் டிவிஷன்ல. அதுல வந்து யானை வேட்டை, யானை பல யானைகளை கொண்டு கடத்தினவனுங்களை வந்து 500 கிலோ வரைக்கும் நாங்க போய் டெல்லி வரைக்கும் போய் எல்லாம் சீஸ் பண்ணோம். 60 பேருக்கு மேல அரெஸ்ட் பண்ணோம். அப்ப வந்து இடைவிடாத தூக்கம் இல்லாம அந்த உழைப்பு, அவ்வளவு உழைப்புல பாத்தீங்கன்னா எனக்கு மேல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்னா எல்லாருக்கும் வந்து வீடு கட்டி கொடுத்துருப்பாங்க, வீரப்பணம் பிடிச்சவங்களுக்கு எல்லாம். ஜெயலலிதா மேடம் எங்களுக்கு வந்து, எனக்கு என்ன கிடைச்சதுன்னா 30 ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கேஸ், 2 கிரிமினல் கேஸ் ஹைகோர்ட்ல. இன்னைக்கு வரைக்கும்
லாஸ்ட் மந்த் வரைக்கும் அதை நடத்தியிருக்கேன். பர்சனல் காசு 7 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி கடைசியா கவர்மெண்ட் வந்து ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் டினை பண்ணுவாங்க. இதுல 197 செக்ஷன் சிஆர்பிசி படி, அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல செஞ்சவங்க விஷயத்துக்கு வந்து ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் டினை பண்ணலாம். அதுல வந்து டினை பண்ணி இன்னைக்கு வந்து அந்த கேஸ் முடிச்சிருக்கு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மோர் தென் 10 இயர்ஸ் ஆகுது. பர்சனலா செலவு பண்ணி கவர்மெண்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் அவார்டு கொடுத்தது, அது டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்தது. பட் எனக்கு கிடைச்ச ரிவார்ட்ஸ் வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் கேசஸ் இதுதான். அதுக்கப்புறம் ரீஜனல் டெப்டி டைரக்டரா சென்னையில இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து யூஎன் டிவிஷனுக்கு போய் அங்கே டைரக்டரா இருந்தேன். ராம்சர் கன்வென்ஷன் உங்களுக்கு தெரியும், அதுல வந்து 25 தான் இருந்தது. நான் போனதுக்கு அப்புறம் ஆசாதிகா அமிர்த் மஹோத்சவ்ல 75 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் 75 ராம்சர் சைட்ஸ்ன்னு சொன்னாங்க. அந்த 75 ஆக்குனது வந்து அதுலயே என்னோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. கோஆர்டினேட்டட் வித் MOFCs அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். அது ராம்சர் சைட்ஸ் 75 மேல இப்ப நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது ஓகே. இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. இது வந்து உங்களுக்கு சக்சஸா தெரியும். அன்பார்ச்சுனேட்லி நான் படிச்சது எதுக்காக, படிக்க தொடங்கினது எதுக்காக, என்னோட டாக்டருக்காக. அப்போ நான் வந்து புக்கை வச்சுக்கிட்டு இருந்துதான் என் பொண்ணு வந்து என்னை பார்த்திருக்கான் சின்ன வயசுல இருந்து. அப்போ நான் வந்து அவளுக்கு வந்து சிவில் சர்வீஸ் படிக்கணும்னு நான் சொல்லவே கிடையாது. அது அவளோட சாய்ஸ். இன்னுமே என் பையனுக்கும் நான் சரி பொண்ணுக்கும் சரி ஏபிசிடி நான் சொல்லி கொடுத்தது கிடையாது. ஸ்கூல்ல என்ன படிக்கிறாங்க, என்னைக்கு எக்ஸாம், எதுவுமே நான் கேட்டது கிடையாது. ஏன்னா என்னோட கான்செப்ட் என்னன்னா, எங்க அம்மா வந்து என்னை படிக்கிறத பத்தி இன்ஃபேக்ட் நெகட்டிவா பேசினதுனால, நமக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணக்கூடாதுன்னு சொன்னா தான் அதை பண்ணணுங்கிற வெறி வரும். இதுதான் வந்து ஹியூமன் சைக்காலஜி. அதே சைக்காலஜி தான் நானும் என் பசங்கள்கிட்ட ஃபாலோ பண்ணேன். அது ஒர்க் அவுட் ஆனிச்சு. என் பொண்ணு பாத்தீங்கன்னா பயங்கர செல்ஃப் மேட் கேர்ள். பயங்கரமா யோகா பண்ணும். யோகால வந்து சாதனை எல்லாம் பண்ணிருக்கு. இதுல சைக்காலஜில வந்து கிராஜுவேஷன் பிஜி பண்ணிருக்கு. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ல ஸ்பெஷல் கோர்ஸ் பண்ணிருக்கு. சிவில் சர்வீஸ் எழுதுனுச்சு. நான் சொல்லல, அந்த பொண்ணவே வந்து படிச்சு நல்ல நல்ல ஒரு ஸ்டூடியஸான கேர்ள்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னு தெரியல, அது வந்து சூசைட் பண்ணி இறந்துருச்சு 2023ல. அப்போ வந்து லைஃப்ல வந்து உங்களுக்கெல்லாம் ஒரு சக்சஸா தெரியிற ஒரு விஷயம் எனக்கு வந்து ஜீரோவா தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிடலாமா, எதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த IFS வந்து எங்கேயோ பிறந்தோம், தஞ்சாவூர்ல பிறந்தோம், எங்கெங்கயோ போனோம். பட் வந்து கடைசியா வந்து என் பொண்ணு இது பண்ணது கொல்லத்துல. இது வந்து தேவையா அந்த லைஃப்? அவளுக்காக தான் அந்த வாழ்க்கை ஆரம்பிச்சது. திரும்ப அவளே இல்லாம போயிட்டா. இனிமே இதுல என்ன இருக்கு லைஃப்ல அப்படின்னு தோணுச்சு. அப்போ திரும்ப திரும்ப எனக்கே ஒரு தாட் என்ன அப்படின்னா, திரும்ப அதேதான். இந்த IFS அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 3 லட்சம் பேர் பரீட்சை எழுதுறாங்க. அதுல 3000 பேர் தான் மெயின்ஸ் எழுதுவாங்க. அதுல ஒரு 300 பேர் தான் வந்து இன்டர்வியூக்கு போவாங்க. அது எங்க பேட்ச்ல மொத்தம் 85 பேர். நிறைய பேர் PhD எல்லாம் படிச்சவங்க. அதுல வந்து நான் ஒரு ஆளா வந்திருக்கேன். அப்ப யோசிச்சு பாருங்க, என்டையர் இந்தியால மொத்தமே 1000 பேர் தான் இருக்கும் IFS ஆபீசர்ஸ். அதுல மக்கள் தொகை எவ்வளவு? 100 கோடிக்கு மேல. அந்த கோடியில நாங்க எத்தனை பேர் தான் இருக்கோம்? அப்ப இது எத்தனை இளைஞர்களோட கனவு. இன்னொரு எங்க கோஆர்டினேட்டர் சொன்னதை ஞாபகம் வந்துச்சு. இன்னொரு பையனோட கனவு, எத்தனையோ பேரோட கனவு, எத்தனையோ பேரோட லட்சியத்தை என் கையில வச்சிருக்கேன். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப். அப்ப நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னது? நம்ம வந்து வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ்ன்னு இருந்திருக்கோம். இப்போ நிறைய NGOs இருக்கு. ரோட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கறதுக்கெல்லாம் வந்து நிறைய NGOs. அப்ப ஜனங்களுக்காக நிறைய நம்மளால நம்மளோட உரிமைகளை பத்தி பேச முடியும். ஆனா அனிமல்ஸை பத்தி யோசிச்சு பாருங்க, அவங்களால பேச முடியுமா? அவங்க பேசுறது ஏதாவது கேட்குமா அரசாங்கத்துக்கு? அப்ப அவங்களுக்காக வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ்ஸா இருக்கிறது தானே நம்மளோட வேலை. அந்த பர்பஸ் நம்ம ஒழுங்கா பண்ணுவோம். அப்ப இது எத்தனையோ பேரோட கனவா இருக்கு. அப்ப இந்த வேலையை நம்ம ரிசைன் பண்ணாம இதுல நம்ம வந்து தொடர்ந்து வேலை பார்த்து, ஏன்னா நம்ம அம்மா நமக்காக, எங்க அம்மா எனக்கு அம்மா தான் ஃபர்ஸ்ட் ஊட்டி வளர்த்தாங்க. ஆனா இப்ப எனக்கு சோறு போடுறது வந்து IFSங்கிற ஜாப். அப்ப இது வந்து என்னோட 2வது தாய் மாதிரி. அதுக்குரிய ஜஸ்டிஸ் நான் பண்ணிதான் ஆகணும். அப்ப வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்றோம்னு சொல்லிட்டு தான் இன்டர்வியூல போய் சொல்லி தானே நம்ம வந்திருக்கோம். அப்ப இடையில வந்துட்டு நம்ம ரிசைன் பண்ணி போறதுல வந்து அர்த்தம் கிடையாது. பப்ளிக் சர்வீஸ்னு பண்ணும்போது என்னது, அந்த காஸ் ஆஃப் கன்சர்வேஷன்ங்கிறது வந்து பியாண்ட் த காஸ் ஆஃப் இண்டிவிஜுவலை விட பெருசு. அது நம்ம குடும்பத்தை விட பெருசு. அது நம்ம சொசைட்டியை விட பெருசு. அதனால வந்து அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் என்ன நினைக்கிறாங்க, மை லைஃப் மை ரூல்ஸ்.
அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய சோசியல் மீடியாலயும் அதை சொல்றாங்க, நிறைய இப்ப வர திரைப்படங்கள்லயும் அதை முன்னிறுத்துறாங்க. அதாவது உங்க லைஃப் யாரை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சந்தோஷம்னா நீங்க எது வேணாலும் பண்ணிருங்க, அது என்ன லைஃப் அது. நம்மளும் வந்து நேச்சரோட ஒரு பார்ட் தான். அதாவது இந்த பிரபஞ்சமே உருவானது. உதாரணத்துக்கு எப்படி நம்ம பார்ட்னு சொல்றேன் அப்படின்னா, ரொம்ப போர் அடிச்சா சொல்லுங்க நிறுத்திடுறேன். அதாவது ஒரு சின்ன அணுவுல இருந்து தான் இந்த பிரபஞ்சமே நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன், ஃபியூஷன் ரியாக்ஷன்ல ஒரு பெரிய ஸ்டாரா வருது. மகா வெடிப்பு கொள்கையில பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஸ்டாரா வருது. அந்த ஸ்டார்ல ஒரு சின்ன ஸ்டார் தான் நம்மளோட சூரியன். அதுல ஒரு சின்ன தூளு தான் நம்மளோட பிளானட் எர்த்து. அதுல ஒரு சின்ன துளி அதுல வந்ததுதான் அமீபா, ஒரு சிங்கிள் செல் உயிரினம். அது பைசெல்லுலார், ட்ரைசெல்லுலார், மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் ஆகி உருவன பரப்பன பாலூட்டிகள் ஆகி மனுஷனா வந்தது. ஆனா தொடக்கம் எது? அந்த ஒற்றை அணு. அதனாலதான் நம்ம சித்தர்கள் சொன்னாருங்க, அண்டத்துல இருக்கிறது பிண்டத்துல இருக்கு, பிண்டத்துல இருக்கிறது அண்டத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. பஞ்சபூதங்களால ஆனது உடம்புன்னா இதுதான் இதோட பேக்ரவுண்ட். திருப்பி நம்ம செத்ததுக்கு அப்புறமும் நம்ம என்ன பண்றாங்க, நம்மளை எரிக்கிறாங்க, அக்னி ஆகிறோம், அதுக்கப்புறம் தண்ணியில கரைக்கிறாங்க. அந்த பஞ்சபூதத்துல ஆகாயம், காத்து, நீர், நிலம், நெருப்பு எல்லாத்துலயுமே நம்ம போறோம். அப்ப யூனிவர்ஸ் எங்கன தோற்றம் முடிவும் இல்லையோ, வாழ்க்கையிலேயே தோற்றம் முடிவும் இல்லை. அப்ப நம்மளும் இயற்கையில ஒரு பார்ட்டு தான். அதைத்தான் நான் சொல்ல முயற்சிக்கிறேன். அதாவது என்னன்னா, இப்ப சூரியன் வந்து என்னைக்குமே நான் இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நம்ம ரொம்ப டயர்டா இருக்கு, நான் வரல அப்படின்னா என்ன ஆகும் உலகம்? நான் சுத்தி ரொம்ப டயர்டா இருக்கேன், தலையெல்லாம் சுத்துது, நான் இன்னைக்கு ஒரு நாள் சுத்திக்கல அப்படின்னு சொல்லி பூமி என்னைக்காவது நின்று இருக்கா? எந்த உயிரினத்தை எடுத்துக்கங்க, இயற்கையில எதுவுமே வந்து அதுக்காக வாழ்றது கிடையாது. இப்ப குரங்கு கிட்ட எக்ஸஸா 10 பழத்தை கொடுங்க, அதுக்கு தேவையான ஒரு பழத்தை மட்டும் எடுத்துட்டு மத்ததுக்கு கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கும். காகமா இருந்தாலும் அனிமலா இருந்தாலும் நம்ம தான் வந்து கிரீடியில வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டோம். அதுதான் வந்து இயற்கையே சொல்லுது. பட் நம்ம வந்து இப்ப என்ன எல்லாரையும் மாத்தி வச்சிருக்கோம், யார பத்தியும் கவலைப்படாத, பெத்தவங்க எது சொன்னாலும் கேட்காத, உன் மனசுக்கு பிடிச்சத நீ செய். அது என்ன சொல்றேன்னா, அது வந்து அவங்களோட சாய்ஸ். சூசைட் பண்ணிக்கிறது, அவங்க லைஃப் முடிச்சுக்கிறதெல்லாம் அவங்களோட சாய்ஸ். யாருக்காவது அந்த எண்ணம் இருந்தா தயவு செய்து சொல்லுங்க இத. அது அவங்களோட சாய்ஸ். பட் அவங்கள சுத்தி இருக்கிறவங்களோட நிலைமை என்ன, அவங்க எல்லாம் என்ன தப்பு பண்ணாங்க? உலகத்திலே மிகப்பெரிய தண்டனை என்னன்னு தெரியுமா? எனக்கு வந்து ஆயுள் தண்டனையும் மரண தண்டனையும் கொடுத்திருந்தா கூட எனக்கு அவ்வளவு டஃபா இருந்திருக்காது. என்ன தப்புன்னு செஞ்சோன்னே தெரியாம ஒவ்வொரு நிமிஷமும் நரகமா இருக்கும். அது வந்து இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் ரோலர் கோஸ்டர். ஒரு சமயம் கோபம் வரும், ஏன் அப்படி பண்ணாங்க. ஒரு சமயம் நம்ம மேலேயே நமக்கு கில்ட்டியா இருக்கும், நம்ம எதை தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சமயம் ஏதோ அதல பாதளத்துல விழுந்த மாதிரி இருக்கும். ஒரு சமயம் இந்த நம்ம சுத்தி அப்படியே வாழ்க்கையை சூன்யமான மாதிரி இருக்கும். இதெல்லாமே சேர்ந்து வர்ற ஒரு உணர்வு வந்து அதை அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். அதாவது நான் சொல்லுவேன், ஒரு ஜெயில இருக்க கைதிக்காவது அவங்களுக்கு வந்து நிறைய சொல்றதுக்கு எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. பாஸ்டர் வருவாங்க, ப்ரீச் பண்ணுவாங்க, கூட இருக்கிறவங்களோட அவங்கள மாதிரியே இருக்கிறவங்களோட பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனா இந்த மாதிரி சூசைட் விக்டிம்ஸ் நாங்கெல்லாம், அவங்க சூசைட் பண்ணி போனவங்களோட கூட இருக்க உறவினர்கள் வந்து இப்ப சூசைட் சர்வைவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அனுபவிக்கிற அந்த துயரம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து எந்த ஒரு ஜெயில் தண்டனையாலையும் வந்து கொடுக்க முடியாது. என்ன தப்பு பண்ணணும்னு தெரியாம அந்த தண்டனை ஒவ்வொரு நிமிஷம் நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது வந்து உங்க அம்மா அப்பாவுக்கு வந்து நீங்க கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை ஒவ்வொரு நாளும். அதுதான் வந்து நான் வந்து சொல்ல விரும்புறது. அதாவது இதுல வந்து நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கை நீங்க இந்த கதையை கேட்கும் போது இது சக்சஸா ஃபெயிலியரா? அப்ப எல்லாருமே அந்த சக்சஸ்ங்கிற ரேஸ் நோக்கி நீங்க ஓடவே வேண்டியது கிடையாது. அதாவது நம்ம என்ன பண்றோம், ரோல் மாடல் என்ன, இந்த இவங்கள்ட்ட இருந்து இவங்க சக்சஸ் ஆயிட்டாங்க. இந்த அவார்டு கொடுக்கறதே வந்து ஏன் நான் போன வருஷம் வரலைன்னா, உண்மையை சொல்லணும்னா எனக்கு இஷ்டம் இல்லை இந்த அவார்டு வாங்குறதுல எல்லாம். ஏன்னா எனக்கு தெரியும் நான் எதை சக்சஸா பாக்குறேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சக்சஸா நீங்க நினைக்கிற ஒரு விஷயம் எனக்கு சக்சஸ் இல்லை. புரியுதா? அப்ப வந்து இது ஒவ்வொருத்தரை குறிச்சு மாறுபடும். அதாவது ஒரு வருஷம் இப்ப 20 வயசுல உங்களுக்கு சக்சஸ் என்ன, நல்ல வேலை கிடைக்கணும். 30 வயசுல சக்சஸ் என்ன, நல்ல ஃபேமிலி அமையணும். 40 வயசுல சக்சஸ் என்ன, நல்ல பிள்ளைங்க நல்லது வரணும். 50 வயசுல சக்சஸ் என்ன, நல்ல வீடு காரோட இருக்கணும். 60 வயசுல சக்சஸ் என்ன, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். 70 வயசுல சக்சஸ் என்ன, 2 இட்லியாவது சாப்பிட்டு அது நல்லா ஜீரணமாயிச்சு ஒழுங்கா போய் சேர்ந்தா போதும். அதனால வந்து அந்த எய்மு கோலு அந்த இதெல்லாம் வந்து ஓரோ பீரியட்லயும் மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது. மோரோவர் எனக்கு பிடிச்ச கொஸ்டின் பேப்பர் வந்து மேத்ஸ் கொஸ்டின் பேப்பர்.
நான் பிஹெச்டி படிக்கிறேன். உங்களுக்கு கொடுத்த கொஸ்டின் பேப்பர் வந்து வேற பாட்னி. நீங்க என்னை பார்த்து காப்பி அடிச்சீங்கன்னா 0 மார்க் தான் வாங்க முடியும். சரியா? அப்போ நான் வாழ்க்கையை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, பாக்குற ஒவ்வொருத்தரும் ஒரு லெசன், ஒரு டீச்சர், ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு லெசன். ஓகேவா? அதனால சக்சஸையும் பாருங்க. சக்சஸ் வந்த உடனே ஒரு வாழ்க்கைங்கிறது சிக்மாய்டல் கர்வ் மாறிங்க. மேல ஏறினுச்சுன்னா ஏறிக்கிட்டே இருக்க முடியுமா? ஏறினதுக்கு அப்புறம் இறங்கித்தானே ஆகணும். எப்படின்னாலும் திரும்ப ஒரு ஃபால் வரும். அதனால அதையும் பாக்குறதுக்கு தயாராகணும். நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த அரிசிக்கார ஆத்தாலாம் இருக்கும். அவங்களும் என்னை மாதிரியே அவங்களாம் படிக்கவே வைக்கல. அவங்களாம் பாத்தீங்கன்னா விதவையா இருந்தவங்க கடைசி வரைக்கும் அவங்க யாரையுமே எதிர்பார்க்காம அந்த அரிசியை வித்துட்டு அவங்க கஷ்டப்பட்ட நேரத்துல, ஒரு கால் வராத நேரத்துல அவங்க அந்த பிசினஸ் பார்த்து அவங்க தன்னால இறந்து அவங்களோட ஈமக்கிரியைக்கு கூட அவங்க காசு ரெடி பண்ணிட்டு தான் போனாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் யாரு அவார்டு கொடுக்கறது? அப்ப இந்த அவார்டை வந்து நான் அந்த மாதிரி அன்சங் ஹீரோயின்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க, அன்சங் ஹீரோஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்காக சமர்ப்பிக்கிறேன். சக்சஸ்ங்கிற விஷயத்த நான் இப்படித்தான் பாக்குறேன். அதனால நான் பாக்குற மாதிரிதான் நீங்களும் பார்க்கணும் அப்படின்லாம் நான் இங்க அட்வைஸ் எல்லாம் பண்ணல. நான் இப்ப ஆரம்பத்துல என்ன சொன்னேன், என்னோட புரிதல், என்னோட வாழ்க்கையில நான் கடந்து வந்த பாதையில இது வந்து என்னுடைய புரிதல், என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப்ங்கிறது என்னங்கிறது என்னுடைய புரிதல். அதுல நீங்க எடுத்துக்கிறது எடுத்துக்காதது இது உங்களுடைய சாய்ஸ். இந்த வார்த்தைகளோட முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தலைவி லீட் ஃபவுண்டேஷன் வழங்கும் தலைவி விருதுகள் 2026. மீடியா பார்ட்னர் ரெட் நூல்.